ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கோல்டோட ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி 22 கேரட் விலை வந்து 1 கிராமுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் 5000 ருபீஸ்ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 1 கிராம் 5000 ருபீஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு வளையல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வளையலோட வெயிட் வந்து 10 கிராம்ஸ் அப்படின்னா 1 கிராம் 5000 ருபீஸ்னால் மொத்தம் 10 கிராம்ஸ்க்கு வந்து 50,000 ருபீஸ் ஆகும் இல்லையா? கோல்டு ரேட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸ் உங்களுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதில் சைக்கூலி இல்லாட்டி மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் அந்த மாதிரி எதாவது போட்டாங்கன்னா அது 10% போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10% போட்டால் நீங்கள் வந்து 50,000 டிவைடட் பை 100 இன்ட்டு 10 அப்படின்னு போட்டிங்கன்னா 5000 ருபீஸ் வந்து உங்களுக்கு சைக்கூலி அல்லது மேக்கிங் சார்ஜில் வந்து வரும் இல்லையா? இப்போது கோல்டு ரேட், அதாவது நீங்கள் வாங்கின இன்றைக்கி வாங்கின கோல்டு ரேட் 50,000 ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் 5000 ஆட் பண்ணிங்கன்னா 55,000 வருது இல்லையா? இந்த 55,000 அப்படியே வச்சுட்டு ஜிஎஸ்டி 3% போடுறாங்க இல்லையா? அப்போ 55,000 டிவைடட் பை 100 இன்ட்டு 3. ஓகே, அப்போ எவ்வளோ வரும்? 1650 வருமா? அப்போ மொத்தமாக இன்றைக்கி வாங்குகிற கோல்டு ரேட் வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 56,650 ருபீஸ் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.